கமல்ஹாசன் 1960ல் களத்தூர் கண்ணம்மா அப்படிங்கிற ஒரு படத்தில் அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே அப்படிங்கிற ஒரு பாட்டில் 6 வயசு சின்ன பையனா தன்னோட சினிமா வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே கமல்ஹாசன் என்னதான் ஒரு ஆக்டிங் ஸ்கூலில் போய் ஆக்டிங் கற்றுக்கல அப்படின்னாலும் தன்னோட மூத்த நடிகர்களான சிவாஜி அண்ட் ஜெமினி கணேசன் இவங்களோட ஆக்டிங்கெல்லாம் பார்த்து தன்னோட ஆக்டிங்கை மெருகேற்றிக்கிறாரு. அதுக்கப்புறமா மலையாள படமான கன்னியாகுமரி அப்படிங்கிற ஒரு படத்தில் தான் முதலாக ஹீரோவாக அறிமுகமாகிறாரு. മേസ്ത്രി ഇന്ന് കണക്ക് നോക്കി വിടുമ്പോൾ എത്ര കാശ് ബാക്കി ഉണ്ടാവും അറിയോ? എത്ര? 1 ഓടി 100 ചിലപ്പോൾ അതിലധികം. நம்ம கமல்ஹாசனை தமிழில் ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் பண்ணது நம்ம இயக்குனர் கே பாலச்சந்தர் அவர்கள் தான். அபூர்வ ராகங்கள் அப்படிங்கிற படத்தில் இயக்குனர் கே பாலச்சந்தர் அவர்கள் அதே படத்தில் இன்னொருத்தரையும் அறிமுகப்படுத்துகிறாரு. முறையாக நடிப்பை கற்றுக்கிட்டு கருப்பாக பரட்ட தலையோட ஒரு சின்ன கேரக்டர் ரோலுக்காக ஆடிஷன் வந்தவர். அவர் தான் ரஜினிகாந்த். இதுக்கப்புறமா இவங்க 2 பேருமே சேர்ந்து நிறைய மூவிஸ் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. கமல் ஹீரோவா, ரஜினி வில்லனா. அந்த படம் எல்லாமே பயங்கர ஹிட் ஆகுது. அதில் சில ஐகானிக் மூவிஸ் சொல்லணும் அப்படின்னா நினைத்தாலே இனிக்கும், அவள் அப்படித்தான், 16 வயதினிலே, 3 முடிச்சு.